சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாகவே சன் பிக்சர்ஸுடன் படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கும் சன் பிக்சர்ஸிற்கும் நெருங்கிய நட்பு இருக்கு. இதன பல மேடைகள்ல கலாநிதி மாறன் அவர்களே ஓப்பனாக தெரிவித்திருந்தார். இது எல்லாத்தையுமே தாண்டி கலாநிதி மாறன் அவர்கள் சூப்பர் ஸ்டாருடைய மிகப்பெரிய ஃபேன் அப்படின்றத பல மேடைகள்ல ஓப்பனாகவே சொல்லியிருப்பாரு. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா, இந்த படமும் சரி, அதாவது லோகேஷ் கனகராஜுடைய இயக்கத்துல உருவாகிட்டு இருக்க கூலி படமும் சரி, இதற்கடுத்து அவர் நடிச்சிட்டு இருக்க ஜெயிலர் 2 திரைப்படமுமே சரி, இந்த 2 படத்தை சன் பிக்சர்ஸ் தான் இயக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 படம் மட்டுமல்லாமல் மற்றொரு படத்துல கமிட் ஆகியிருக்காராம். சோ அந்த படத்தை நம்ம அட்லி அவர்கள் டைரக்ஷன் பண்ண இருக்காரு. அட்லி அவர்களுடன் பாத்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் தொடர்ச்சியாக 2 படங்கள் பண்ண இருக்காங்க. அதுல ஒன்று நம்ம அல்லு அர்ஜுன் அவர்களை வைத்து தற்போது அட்லி அவர்கள் எடுத்துட்டு இருக்காரு. இந்த படம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60% முடிஞ்சிருச்சா. இன்னும் 40% படப்பிடிப்பு தான் இருக்காம். சோ இந்த ஆண்டு முழுக்கவே இதனுடைய படப்பிடிப்புல தான் அட்லி இருப்பார் அப்படின்னுமே சொல்லப்படுது. அதே மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களுமே ஜெயிலர் 2 படப்பிடிப்பு முடிய இந்த ஆண்டு முழுக்க ஆகிடும். ஆகையால அடுத்த ஆண்டு இவங்க 2 பேரும் இணைகிற படம் ஸ்டார்ட் ஆக இருக்கா. அந்த படத்தையுமே சன் பிக்சர்ஸ் தான் மிக பிரம்மாண்டமாக இயக்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படம் ஆல்ரெடி தமிழ் சினிமாவில் வெளியான பாஷா படத்துடைய ரீமேக் அப்படின்னுமே சொல்லப்படுது. இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் மட்டுமல்ல மற்றும் ஒரு கேரக்டருக்கு நம்ம ஏகே அவர்களிடமுமே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருதா. கூடிய விரைவில் கண்டிப்பாக செம்மையான அப்டேட் வெளியாகும். இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தலைவர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.